வணக்கம் நண்பர்களே, சுவையான கொங்கு ஸ்பெஷல் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இது பார்த்திங்கன்னா 2 பேர் அளவில் செஞ்சுருக்கிறேனுங்க. 1 டம்ளர் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருவானுங்க. குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோணுங்க. வெங்காயம் வரமிளகா 3 மிளகாய் கிள்ளி போட்டுருக்கணுங்க. நல்லா தாளிச்சுக்கோணுங்க. அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பழுத்து பழமாக நான் 4 பழம் போட்டுருக்கணுங்க. நல்லா வெட்டி போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோணுங்க. உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா வணக்கிடுவானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கிக்கோணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கலந்து வச்சுக்கிறது அதோட அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி அரிசி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அரிசிக்கு 2 விசில் விட்டால் போதுங்க. நீங்கள் இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு பதமாக இறக்கிட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு அருமையாக வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வோம். ரொம்ப சிம்பிளாக செய்வோங்க, நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் மாமனார் சொல்லி கொடுத்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.